புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரிகளை பணியிடம் நீக்கம் செய்ய வேண்டும் என்று டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சூளைமேடு பகுதியை சேர்ந்த ஜெரீனா பேகம் என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் தனது மகளின் திருமணத்துக்காக வாங்கிய 92 சவரன் நகைகள் கடந்த 2018ஆம் ஆண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும், இது குறித்து வழக்கு பதிவு செய்த சூளைமேடு போலீசார் கடந்த 7 ஆண்டுகளான நகைகளை மீட்க எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். எனவே இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த மனுவில் ஜெரீனா பேகம் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் சூளைமேடு காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றிய அனைவரும் நேரில் ஆஜராயிருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சூளைமேடு காவல் நிலையத்தில் நீண்ட காலமாக பணியாற்றி தற்பொழுது ரயில்வே காவல்துறையில் உதவி ஆய்வாளராக இருக்கும் கர்ணனை பணியிடம் நீக்கம் செய்ய உத்தரவிட்டார். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் நிலம் தொடர்பான வழக்கில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யாமல் ஒருதலைபட்சமாக செயல்பட்ட கோட்டக்குப்பம் ஆய்வாளராக இருந்து தற்பொழுது துணை கண்காணிப்பாளராக உள்ள சுனில் என்பவரையும் பணியிடை நீக்கம் செய்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் சேலம் மாவட்டம் வீராணம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டுமனை வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத வழக்கில் நடவடிக்கை எடுக்காத வீராணம் காவல் நிலைய ஆய்வாளர்கள் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க டிஜிபி நீதிபதிக்கு உத்தரவிட்டார்.